ப்ளஸ் டூவில் அடுத்த இது வந்து பார்ட் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி. Valence bond theory, that is VBT. இந்த விபிடின்னு சொல்லக்கூடிய இது வந்து எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, the bond formed between the central metal ion or atom and the ligand. இந்த லிகண்ட் ரெண்டுமே இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானும் லிகண்டும் பண்ணக்கூடிய அந்த பாண்ட் ஃபார்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் இது அப்படின்றது. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் என்னென்ன நமக்கு வந்து மைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் வந்து லிகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இருக்கணும் அப்படின்றது. சென்ட்ரல் மெட்டல் அயான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. அதனால் சென்ட்ரல் மெட்டல் அயானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் இதில் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ், வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதில் வந்து என்னென்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதை பற்றி தான் நம்ம விபிடி வந்து டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்றது. இப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் நீங்கள் எம்னு வச்சுக்கலாம். இது கூட லிகண்ட்ஸ் வந்து ஏதாவது லிகண்ட்ஸ் இருக்கதா வச்சுக்கலாம். இது லிகண்ட், இதுவும் வந்து லிகண்ட், இதுவும் வந்து லிகண்ட், இதுவும் லிகண்ட். எல்ஐஜின்னு போட்டுக்கோங்க, நான் லித்தியம் நினச்சிடக்கூடாது. இது லிகண்ட். இப்போ இந்த லிகண்டுக்கும் மெட்டலுக்கும் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறத விபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா. ஓகே, இப்போ இதனுடைய பாஸ்ட்லேட்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்றோம். பாஸ்ட்லேட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் வந்து அசம்ஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல அசம்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மெட்டல், இது லிகண்ட். அப்போ லிகண்டுக்கும் இந்த மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் இந்த இதில் இருக்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு ஆர் காம்பவுண்ட், இதில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து என்னென்னா கோவேலண்ட். கோவேலண்ட் பாண்ட். சரி, இந்த பாண்டு எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, இந்த பாண்ட் வந்து எதனால் நடக்குது? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எது கிடையில? இந்த லிகண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுனால உருவாகக்கூடியது தான் இந்த பாண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதை நம்ம இங்கே எழுதலாம். The ligand metal bond is covalent in nature.
ஸோ இந்த பாண்ட் வந்து கோவேலண்ட்டாக இருக்கும், நேச்சராக இருக்கும் அப்படின்றது. இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பை sharing of electrons between the central metal atom and the ligand. The first point. இந்த லிகண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கோவேலண்ட். அது இயற்கையாகவே அது கோவேலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது? இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகண்ட். அடுத்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம எடுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிகண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும். இதில் அட்லீஸ்ட் 1 ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான், அந்த ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். இல்லைன்னா அதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியாது அப்படின்னா. அப்போ இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான், லோன் பேர் ஆஃப்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் இது வந்து மெட்டல் அயானுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், it must have at least 1 filled orbitals with lone pair of electrons. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் வந்து அது உள்ளார இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ எழுதலாம். செகண்ட் பாயிண்ட்டாக இதை எழுதலாம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், each ligand should have at least 1 filled orbital. இந்த ஆர்பிட்டாலில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், a lone pair of electrons. இதில் வந்து lone pair of electrons இருக்கும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். Now we go to third one. இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த லிகண்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய லிகண்ட், இந்த லிகண்டில் இருந்து உங்களுக்கு எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட்டட் டு மெட்டல் அப்படின்னு. இந்த இதுக்கு வந்து இது டொனேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ரொவைட்ஸ் ரெக்வயர் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். அப்போ இதுக்கு வந்து இது எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். இந்த லிகண்ட் எவ்வளோ கொடுக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி அகாமடேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு வந்து அவ்வளவும் அந்த ஆர்பிட்டால்ஸுக்கு தேவையான அந்த இடம் தேவைப்படுகிறது அப்படின்னு. அதுதான் வந்து ப்ரொவைட்ஸ் ரெக்வயர் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். இதில் எவ்வளோ இது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இதில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம இப்போ எழுத போகிறோம் அப்படின்றது. இதில் in order to accommodate the electron pairs which is donated by the ligand.
அப்போ என்ன செய்யணும், த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம் ரெக்வயர்டு, இதில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால், the central metal ion provides required, அது என்ன தரும் அப்படின்னு சொன்னாக்கா, required number of vacant orbitals in order to accommodate electron pairs donated by the ligands வந்து எவ்வளவு electron pair donate பண்ணுதோ அதுக்கு the central metal ion provides required number of vacant orbitals, அதுக்கு தகுந்த போல number of vacant orbitals அது வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றது. இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் நம்ம போகலாம். ஃபோர்த் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த vacant orbital of the central metal atom or ion, இந்த மெட்டல் அயான் இருக்குது, இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அண்டர்கோஸ் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றதுக்கு போகுது. இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த லோன் பேரோடு சேர்ந்து, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோடு சேர்ந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு இது போகுது அப்படின்னு. அப்போ த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கம்பேரபிள் எனர்ஜி, நம்ம அந்த எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது எதோடு கம்பேர் பண்ணோம், டு ஃபார்ம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டால்ஸ், இதுலேருந்து வரக்கூடிய நியூ ஆர்பிட்டால்ஸ் வரக்கூடியது இல்லையா. ஸோ அந்த நியூ ஆர்பிட்டால்ஸை கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா கால்டு ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வரக்கூடிய ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்றது. அப்போ இதை நம்ம எழுதும் போது புரியும். ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் ஆர் சென்ட்ரல் அயான், இந்த சென்ட்ரல் அயான் மெட்டல் இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் undergo hybridization, அது வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு போகும் அப்படின்னு ஒன்றோட ஒன்று கலக்க ஆரம்பிச்சு. அப்போது த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் இந்த இடத்துல த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் of atomic orbitals, இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து கலக்கின்ற பொழுது ஆஃப் கம்பேரிங் எனர்ஜி, கலக்கும்போது நம்ம எனர்ஜியை கம்பேர் பண்ணுறோம். அதை கம்பேரபிள் energy to form, comparable energy என்னவாக இருக்கும், to form equal number of new orbitals, நியூ இதுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த நியூ ஆர்பிட்டால்ஸ் என்ன சொல்கிறோம், கால்டு ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ், சேம் எனர்ஜி, அதுக்கு எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது. அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கே இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால், இந்த ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய இந்த லிகண்ட் கூட என்ன பண்ணுது, லீனியர்லி ஓவர்லேப், இப்படி லீனியராக அப்படி அதோடவே நேராக வந்து ஓவர்லேப் ஆகுது, லீனியர்லி ஓவர்லேப் எது கூட, லிகண்ட்ஸ் கூட. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா டு ஃபார்ம்
கோஆர்டினேட் கோவேலண்ட் உங்களுக்கு உருவாகக்கூடியது கோவேலண்ட் சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் தி மெட்டல் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஐட்டம் அப்படின்னும். அப்போது என்ன அர்த்தம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஐட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில் உருவாகக்கூடிய அந்த பாண்டு வந்து கோவேலண்ட் பாண்டான்னு கொடுத்துருக்கோம். அதனுடைய நேச்சர் வந்து சிக்மா பாண்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த பாண்ட் வந்து சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் இப்போ 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், the vacant hybridized orbitals எதோடது of the central, இதுதான் ரொம்ப முக்கியம், linearly overlap with filled orbitals எதுவாகத்தான் இருக்கக்கூடியது, லிகண்டாக தான் இருக்கக்கூடியது. அப்போ filled orbitals of the ligands இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், டு ஃபார்ம், நமக்கு ஏற்கனவே தெரியும், டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல என்னென்னா கோஆர்டினேட் கோவேலண்ட் அடிஷ்னலாக ஒரு வேர்டு சேர்க்குறோம், சிக்மா அப்படின்றது ஒரு வேர்டு. கோஆர்டினேட் கோவேலண்ட் சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் L and the லிகாண்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இது வந்து சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படி ஹைப்ரடைஸ்ட் ஆகக்கூடிய ஆர்பிட்டால்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் நம்ம சரியாக படிப்போம். இப்போ வந்து இந்த பாஸ்லேட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் இந்த லிகாண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் சேர்ந்து அப்புறமா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இந்த ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், டைரக்ஷனல், இது வந்து டைரக்ஷனல் அப்படின்றது. அதுக்கப்புறம் அண்ட் their ஓரியன்டேஷன், அதனுடைய இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் ஸ்பேஸ், இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா அந்த ஓரியன்டேஷன் அந்த இடத்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், gives a definite geometry to the காம்ப்ளெக்ஸ் அயான். அந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு என்ன தரும் அப்படின்னு சொன்னால், ஒரு இதை ஓரியன்டேஷனு கொடுக்கும், ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ். அப்போது அது இணையறதுக்கான இடத்த கொடுக்கும்போது அப்போ கண்டிப்பாக வந்து இட்ஸ் கிவ்ஸ் டெஃபனைட் ஜாமெட்ரி டு த காம்ப்ளெக்ஸ் அயான். அந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு டெஃபனைட் ஷேப் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இதனுடைய ஹைப்ரடைசேஷன் வந்து எஸ்பி ஹைப்ரடைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். எஸ்பி ஹைப்ரடைசேஷன்னா அப்போ இதனுடைய ஜாமெட்ரி என்ன வரும்னா, லீனியராக இருக்கும், நேராகவே இதாக இருக்கும் அப்படின்னா. சப்போஸ் இதே வந்து SP3 அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ அதனுடைய ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய உங்கள் புக்கில் வந்து ஒரு 6 எண்ணம் கொடுத்துருக்காங்க. அது 6 இடம் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இதுலேருந்து இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, 3-4 பாயிண்ட் இருக்குது. அது அடுத்த கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.